கன்னியாகுமரி அருகே தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் சாவில் மர்மம் இருப்பதாகவும் இளம்பெண்ணை அடித்து கொலை செய்துள்ளதாக கூறி நாகர்கோவிலில் உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை பிணஅறை முன்பு உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இளம்பெண் எழுதிய டைரி அடிப்படையில் கன்னியாகுமரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மரக்குடி தெருவைச் சேர்ந்தவர் ஆபிரகாம். இவர் வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு தற்போது கன்னியாகுமரியில் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். அவரது மனைவி ஜெனிஃபர். இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது. ஜெனிஃபர் தற்போது இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருக்கிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை வீட்டில் யாரும் இல்லாத போது ஜெனிஃபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் பரவியது. இதையறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கன்னியாகுமரி போலீசார் இறந்து கிடந்த ஜெனிஃபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் முதற்கட்டமாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜெனிஃபர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் இறந்தாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே ஜெனிஃபர் எப்படி இறந்தார் என தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் ஜெனிஃபரின் உறவினர்கள் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டார் என கூறிய நிலையில் நாகர்கோவிலில் உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்திற்கு முன்பு உறவினர்கள் திரண்டு வந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்னுடைய மகளின் கொலைக்கு காரணம் எனது மகளின் கணவர் என இறந்தவரின் தாயார் பேட்டியளித்தார். மேலும் போலீசார் முறையான விசாரணை நடத்தவும் கோரிக்கை உறவினர்கள் விடுத்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் இறந்த பெண்ணின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக பெற்றுக்கொள்வதாக உறவினர்கள் தெரிவித்து உடலை பெற்றுக்கொண்டனர். இதுக்கு காரணம் கண்டிப்பா நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அவ என்னோட சிஸ்டர் இன்லா. நான் எங்க பிள்ளைய இறந்துருக்கான்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அந்த வீட்டிலேருந்து ஒரு தகவல் கூட எங்களுக்கு வரல. எங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து 8 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு 9:30க்கு எங்களுக்கு கால் வருது. அதுவும் ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து வருது. நாங்கள் போகும் முன்னே அவங்க ஆம்புலன்ஸு, போலீஸு எல்லாரையும் வர வச்சு அந்த பிள்ளை எப்படி இறக்குனாங்கன்னு தெரியாது. அவன் அடிச்சிருக்கான். அடித்து அவளுக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தம் அவள் இறந்ததை பார்த்தது இவன் பயந்து அது அவளை தொங்க போட்டுட்டான். இதுதான் நடந்துச்சு. ஆனால் அவன் வெளியே சொல்கிறான், அவள் தூக்க மாட்டான். எங்கள் பிள்ளைக்கு ஒரு ஊசியில் ஒரு நூல் கூட மாட்ட தெரியாது. அப்புறாணி பிள்ளை, வாய்க்கு கூட திறக்க தெரியாத பிள்ளைய போட்டு அவன் அடிச்சு கொண்டு இருக்கான். இதுக்கு எங்களுக்கு நீதி வேணும். இதை விசாரணை பட்டு அவனை உள்ள தள்ளணும். ஏன் 3 நாள் ஆனது இன்னும் அவனை ஏன் உள்ள தள்ளாம இருக்கீங்க? நீங்க என்னோட கேள்வியே அதுதான். கம்ப்ளைண்ட் பண்ணி 1:30 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல வெள்ளிக்கிழமை நிக்கிறோம் நாங்க. ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல? இதுவே நான் பண்ணியிருந்தா நீங்க என்ன விட்டு வச்சிருப்பீங்களா? ஆமா, அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒவ்வொரு நகையா கலட்டி 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 அவளை ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு செத்து கிடந்த பிள்ளைகிட்ட இருந்து காலில இருந்து கொலுசு, மோதிரம், பிரேஸ்லெட்டு, சின்ன பச்சை குழந்தை, அவன் பெத்த குழந்தை காலத்துல இருந்து செயின், பிரேஸ்லெட் எல்லாம் கலத்திட்டு ஓடி இருக்கான். இவனா நல்லவன்? இவனுக்கா நீதி கொடுக்க போறீங்க நீங்க? ஆமா, அவன் வரதட்ச கொடுமை. எப்போ நீ இதை கொண்டு வந்தியா, அதை கொண்டு வந்தியா, நீ ஃப்ரிட்ஜு கொண்டு வந்தியா, வாஷிங் மிஷின் கொண்டு வந்தியா, நீ 10 பவுன் கொண்டு வந்தியா, 20 பவுன் கொண்டு வா. அவனுக்கு செலவுக்கு எங்க அத்தை தான் ஃபாரின்ல இருந்து அவனுக்கு பணம் அனுப்பி கொடுத்தாங்க. அவன் வேலைக்கும் போக மாட்டான். ஒரு நாள் அவன் வேலைக்கு போனது கிடையாது. இப்ப இவங்க வேலைக்கு போன்னு சொன்னாங்களா? இவ நீ வேலைக்கு போன்னு சொன்னான்னா இவளை போட்டு அடிக்கிறது. அவன் டெய்லி அடிக்கிற. அவ எங்கிட்ட போன்ல என்ன சொல்றா? என்னால இதை தாங்க முடியாது, ஒரு நாள் நான் வெளியே வந்துருவேன். அது அவன்கிட்ட சொல்லியிருப்பா போல, நீ வேலைக்கு போகலன்னா நான் வெளியே வந்துருவேன். அது அவன் தாங்க முடியாம அடிச்சிருக்கான். அடிச்சு ஒரேடி அவளை அனுப்பிட்டான். கஞ்சா அடிக்கிறது, எல்லா பழக்கம் அவனுக்கு இருக்கு. குடிக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதி எங்களுக்கு தெரியாமல அவனுக்கு அடிய தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கா. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல அவன் காலில் விழுந்து கேட்கிறேன், இவளை என் கூட அனுப்புங்க, நான் நல்லபடியா பார்த்திருக்கேன், நான் 1ஆம் தேதியிலிருந்து நான் வேலைக்கு போவேன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ இவ என்ன சொல்றா? என்னால அவன் கூட போக முடியாது இன்ஸ்பெக்டர்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க, நீ போமா, இவன் இனி நல்லா உன்னை வச்சு பார்த்துப்பா, நாங்க பொறுப்புன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, நீ போக வேண்டாம் மக்களே, நீ போறியா? அம்மா எனக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது, ஆனா போலீஸ் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் போறேன் அப்படி போன புள்ள இவன் கொண்டு தந்துட்டான் எங்க கையில. லவ் மேரேஜும் இந்த பிள்ளை லவ் பண்ணல. அவ ஒரு கல்யாணத்துக்காக ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். காலையில வந்தா அந்த பிள்ளை அடுத்த நாள் காலையில அங்க அனுப்பி விட்டாச்சு. இந்த பிள்ளை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறத பார்த்து தான் படிக்கல. அப்ப இவளை வச்சு சம்பாதிக்கலாம். அவளும் வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்போ கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. இவளை வச்ச நமக்கு சோறு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி அவளை எப்படி மயக்கினான்னு தெரியல. 3 மாசம் தான். 3 மாசத்துல மயக்கி
திடீர்னு கல்யாணம் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணு, 2 வருஷம். நாங்கள் யாருமே இதுக்கு சப்போர்ட் கிடையாது. மேரேஜ் மார்னிங் கூட எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைக்கு, இவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அவன் யார்கிட்ட என்ன பேசி மயக்கினான்னு தெரியாது. அவருக்கு முதல்ல வேலை இருந்ததா, அப்புறம் வேலை இல்ல? வேலையே கிடையாது அவனுக்கு. அவன் என்ன சொன்னான், கல்யாணம் முடிஞ்ச 10 நாளையில வேலைக்கு ஜாயின் பண்றேன், 20 நாளையில உன்னை எடுப்பேன், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி மயக்கிட்டான். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு இப்ப வந்து அவன் உள்ள போகணும். ஏன் எங்க பிள்ளைய அடிச்சு கொன்னதுக்கு நீதி எங்களுக்கு வேணும். அவன் வெளியே வரக்கூடாது. அப்ப யார் வேணாலும் யாரையும் அடிச்சுட்டு வீட்டுல இருக்கலாமா? அவனை இன்னைக்கு பஸ்ல கார்ல கொண்டு வராங்க, விசாரணை பண்ணி கார்லயே அனுப்பி விடுறாங்க. அப்ப நானும் ஒரு கொலை பண்ணிட்டு கார்லயே வந்துட்டு கார்லயே போலாமே. ஏன் நீங்க எடுக்க அடிச்சு கொன்னுட்டு பணத்தை எடுத்து, பணத்துல இருந்து நகையை எடுத்துட்டு இருக்கவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? ஏன் எங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாண்டா, எங்களுக்கு நியாயம் தான் வேணும். யாரும் எங்கள்கிட்ட சப்போர்ட் நாங்க கேட்கல, எங்களுக்கு நியாயம் வேணும். இல்ல ஒரு நிமிஷம், போலீஸ் வந்து ஒழுங்கா போலீஸ் வந்து அவங்க தரப்புல அவங்க பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எங்க பிள்ளைய வந்து 3 நாளா நாங்க எங்க பிள்ளை தனியா போறதே கிடையாது, எங்கேயுமே நாங்க தனியா அனுப்புனது கிடையாது. 3 நாள் அந்த பிள்ளை கிடக்கு. அவளுக்கு ஒரு நியாயத்தை நீங்க ஃபாஸ்டா பண்ணுங்க. ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு குழந்தை வந்து அந்த அம்மாவை தேடிட்டு இருக்கு. அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு யாராவது நின்னா அந்த முகத்தை போய் பாக்குது. இது என் அம்மா, அதுக்கு வாய் திறந்து பேச தெரியாது. அதுக்கு அம்மாவா இருக்காதா, அம்மாவா இருக்காதா? ஒரு ஆள் வீட்டுல வந்து அந்த ஆளுக்கு முகத்தை போய் எட்டி பாக்குது. இது என் அம்மாவா இருந்துராதான்னு. நைட்டு தூக்கம் இல்லை அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கொடுங்க நீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.